தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். புராணம். தெய்வங்களுள் பேதம் ஏன்? ஒவ்வொரு சுவாமியையும் குறித்ததாக ஒவ்வொரு புராணம் இருப்பதால் சில சந்தேகங்கள் வருகின்றன. சைவமான புராணங்களில் சிவன்தான் பரமாத்ம தத்துவம், சிவன்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, இவர் சொல்படி இவருக்கு அடங்கித்தான் விஷ்ணு பரிபாலனம் பண்ணுகிறார். அவர், அதாவது விஷ்ணு, வெறும் போகி, மாயையில் அகப்பட்டு கிடப்பவர். சிவன்தான் யோகி, சிவன்தான் ஞானஸ்வரூபி என்றெல்லாம் சொல்லி இருக்கும். சிவனுக்கும் விஷ்ணு அடங்கினவர். சிவனை விஷ்ணு பூஜை பண்ணுகிறார். சிவனுக்கு அடங்காமல் சில சமயத்தில் அவர் சிவனை எதிர்த்த போது தோற்றுப்போய் மானபங்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி, இது ஒவ்வொன்றுக்கும் திருஷ்டாந்தமாக அநேக கதைகளை சொல்லியிருக்கும். வைஷ்ணவமான புராணங்களை பார்த்தாலோ இதை அப்படியே தலைகீழாக திருப்பி வைத்து அதற்கும் ஆதரவாக ஏகப்பட்ட விருத்தாந்தங்களை காட்டியிருக்கும். பேய் பிசாசுகளை கட்டிக்கொண்டு சுடுகாட்டில் உட்கார்ந்திருக்கிற சிவனா ஒரு சுவாமி? சக்கரவர்த்தியான வைகுண்டநாதனின் தாசர்தான் அவர் என்று அவற்றில் சொல்லியிருக்கும். சிவன் விஷ்ணு என்ற இரண்டு தெய்வங்களுக்குள் மட்டும் என்றில்லை. ஒவ்வொரு புராணத்திலும் ஏதோ ஒரு தெய்வத்தை, அது சுப்பிரமணியா இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், அல்லது சூரியனாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை முழுமுதற் கடவுளாக சொல்லி மற்ற எல்லா தெய்வங்களையும் மட்டம் தட்டி அவை இந்த ஒரு மூர்த்தியைத்தான் பூஜை பண்ணுகின்றன, அப்படி பண்ணாமல் அகம்பாவம் பட்டபோது இதனிடம் தோற்றுப்போய் மானபங்கப்பட்டிருக்கின்றன என்று கதைகள் இருக்கும். இதை பார்த்தால் என்ன இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருக்கிறதே? இதில் எது நிஜம், எது பொய்? எல்லாம் நிஜமாக இருக்க முடியாது. சிவன் விஷ்ணுவை பூஜை பண்ணினார் என்றால் விஷ்ணு சிவனை பூஜை பண்ணுவது அயுக்தம். இப்படி நடக்காது. திரிமூர்த்திகளுக்கு மேல் அம்பாள் இருக்கிறாள் என்றால் அவளே பரமேஸ்வரனிடம் பதிவிரதையாக அடங்கி கிடக்கிறாள் என்பது தப்பு. அதனால் எல்லா புராணமும் நிஜமாயிருக்க முடியாது. எது நிஜம், எது பொய்? ஒருவேளை எல்லாமே பொய்தானே, அப்படித்தான் இருக்கும் போல் இருக்கிறதே என்று சந்தேகங்கள் தோன்றுகின்றன. தர்க்க ரீதியாக பார்த்தால் எல்லாம் நிஜமாக இருக்க முடியாது என்று தோன்றினாலும் எல்லாமே நிஜம்தான். ஒரு சமயத்தில் தோற்றுப்போன சுவாமியே இன்னொரு சமயம் ஜெயிக்கிறது. ஒரு சமயம் பூஜை பண்ணின சுவாமியே இன்னொரு சமயம் பூஜை பண்ணப்படும் சுவாமியாகிறது. இது எப்படி? எதற்காக இப்படி இருக்க வேண்டும்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய சகலத்தையும் செய்கிற பரமாத்மா ஒன்றுதானே இருக்கிறது. அதுவேதான் இத்தனையும் தெய்வங்களையும் ஆக்கியிருக்கிறது. இத்தனை தெய்வங்களாகவும் ஆகியிருக்கிறது. எதற்காக இந்த லோக வியாபாரம் ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஜனங்களையும் ஒரே அச்சாக படைக்காமல் பலதரப்பட்ட மனோபாவ வித்தியாசங்களை உடையவர்களாகத்தானே பரமாத்மா சிருஷ்டித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு மனோபாவத்துக்கும் பிடித்த மாதிரி பரமாத்மாவும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கொண்டால்தான் அவரவரும் தங்களுக்கு பிடித்ததை இஷ்ட தேவதையாக கொண்டு உபாசித்து நல்ல கதியை பெற முடியும். அதற்காகத்தான் ஒரே பரமாத்மா பல தெய்வ ரூபங்களை எடுத்துக்கொள்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் இஷ்டமூர்த்தியிடமே அசையாத நம்பிக்கை ஏற்பட வேண்டுமல்லவா? இதுதான் பரமாத்ம ஸ்வரூபம், பரபிரம்ம ஸ்வரூபம். இதற்கு மேல் ஒரு சக்தி இல்லை என்ற உறுதியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் ஒவ்வொரு ரூபத்திலும் மற்ற ரூபங்களை எல்லாம் விட பெரியதாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. மற்ற ரூபங்கள் தன்னை பூஜை பண்ணினதாகவும் தன்னிடம் தோற்று போனதாகவும் காட்டியிருக்கிறது. இப்படி சொன்னதாலேயே ஒவ்வொரு தெய்வமும் மற்ற தெய்வங்களை பூஜித்து கொண்டு மற்ற தெய்வங்களால் பூஜிக்கப்பட்டதும் உண்டு, மற்ற தெய்வங்களிடம் தோற்றதும் உண்டு, மற்ற தெய்வங்களால் தோற்க பண்ணினதும் உண்டு என்றாகிறதல்லவா?
இவற்றிலே சைவமான புராணங்களில் சிவனின் உயர்வை மட்டுமே காட்டுகிற விஷயங்களாக தொகுத்து கொடுத்திருக்கும். வைஷ்ணவமான புராணங்களில் விஷ்ணுவின் உத்கர்ஷத்தை, அதாவது மேன்மையை சொல்கிற சம்பவங்களை மட்டுமே சேர்த்து தந்திருக்கும். இப்படியே அம்பாள், சுப்பிரமணியர் முதலிய மற்ற தேவதைகளை பற்றி ஒவ்வொரு புராணத்திலும் அது ஒன்றே முழுமுதற் தெய்வம் என்னும்படியான விற்த்தாந்தங்களை மட்டும் கொடுத்திருக்கும். ஆக உத்தேசம் மற்றவற்றை மட்டம் தட்டுவதில்லை. எது ஒருத்தனுக்கு உபாசியமோ அதனிடமே அவன் அனன்ய பக்தி செலுத்தும்படி பண்ண வேண்டும் என்பதே உத்தேசம். அந்நியமாக இன்னொன்றிடம் பக்தி சிதறாமல் இருப்பதுதான் அனன்யம் என்பது. இந்த தெய்வத்தை உயர்த்தி காட்டி இதன் உபாசகனை உயர்த்துவதுதான் லட்சியமே அன்றி மற்றவற்றை நிந்திப்பது அல்ல. இதை நகிநிந்தா நியாயம் என்பார்கள். எல்லாம் ஒரே பரமாத்மாவின் பல ரூபங்கள் என்று பார்க்கின்றவர்களுக்கு அனன்ய பக்தி என்பதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் ஒரு தெய்வத்துக்கு இன்னொன்று அந்நியம் என்று அவர்கள் நினைத்தால்தானே ஒன்றை விட்டு இன்னொன்றிடம் திரும்புவதை பற்றி பேச்சே வருகிறது. எல்லாம் ஒன்றின் வேஷமே என்று புரிந்து கொண்டு விட்டால் அப்போது எல்லா புராணங்களும் ஒரே பரமாத்மாவின் லீலா வினோதம்தான். அந்த ஒன்றேதான் தன்னை வெவ்வேறு மனோபாவக்காரர்கள் அனுபவிக்கும்படியாக வெவ்வேறு தெய்வம் போல் ஆக்கி கொண்டு இத்தனை கூத்தும் அடிக்கிறது என்று புரிந்து கொண்டு ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுகின்ற எல்லா கதைகளையும் ரசிக்கவும் பக்தி செலுத்தவும் முடிகிறது. பானாசுரன் கதையிலே சிவன் கிருஷ்ணனிடம் தோற்று போகிறாரா? திருவண்ணாமலை கதையிலே விஷ்ணு சிவனுடைய அடியை காண முடியாமல் தோற்று போகிறாரா? இரண்டும் சத்தியம்தான். கிருஷ்ண பக்தர்களை அவர்தான் பரமாத்மா என்று நம்ப பண்ணுவதற்காக ஈஸ்வரன் தயங்காமல் கிருஷ்ணனிடம் தோற்று போகக்கூடியவர்தான். சைவர்களுக்கு ஈஸ்வரனிடம் பிடிப்பை உறுதியாக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு தம்மையே குறைத்து கொண்டு ஈஸ்வரனிடம் தோற்கக்கூடியவர்தான். நாம் ஜெயித்தவர் தோற்றவர் என்று வித்தியாசமாக நினைத்தாலும் அவர்களுக்கு தாங்கள் வேறு இல்லை, ஒருவரேதான் என்று தெரியுமல்லவா? தன்னையே ஜெயித்து கொள்வதுதானே தன்னிடம் தோற்று போவதாவது. அதனால் இதெல்லாம் விளையாட்டுதான். இப்படி ஒரே பரமாத்மா பல ரூபம் எடுத்துக்கொண்டு லீலை செய்கிறது. இன்னொரு காரணமும் உண்டு. ஜனங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதுதான் அது. லோகத்தில் பக்தி விருத்தியாக வேண்டும். இதற்காக பகவானே வழிகாட்ட வேண்டும். அதற்காகத்தான் சில கதைகளில், சில சேத்திரங்களில் விஷ்ணுவே பக்தனாக இருந்து கொண்டு ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுகிறார். வேறு சில கதைகளில் சேத்திரங்களில் சிவன் விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுகிறார். மற்ற தெய்வங்களும் இப்படியே. பொதுவாக சைவம் வைணவம் என்றே நாம் பெரிய பிரிவுகளாக பிரித்திருப்பதால் ஈஸ்வரன் விஷ்ணு என்ற இரண்டையே அதிகம் சொல்கிறோம். லோகத்தில் பாதிவிருத்தியம், கற்பு நெறி இருக்க வேண்டும். அதனால் அம்பாளே பதிவிரதைகளுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும். அப்போதுதான் பராசக்தியாக இருந்தாலும் பதிக்கு அடங்கி ஒடுங்கினவளாகத்தானே இருக்க வேண்டும். ஆக புராணங்களிலே ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இந்த சுவாமிதான் உசத்தி என்றும் அந்த சுவாமி உசத்தி என்றும் காட்டும்படியான கதைகள் வருவது அந்தந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஒன்றிடமே இதுதான் பரமாத்மா என்று நாம் ஆழமாக ஈடுபட்டு நிற்பதற்காக சொன்னது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றை தாழ்த்தியது போல் சொன்னது உண்மையில் அதை நிந்திப்பதற்காக இல்லை. இன்னொன்றை இதுவே சகலமும் என்று கெட்டியாக பிடித்து கொள்ள செய்வதுதான் உத்தேசம். ஒன்றே பலவாக ஒரே பரமாத்மா தான் பல தேவதா மூர்த்திகளாக இருக்கிறார். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மூர்த்தியிடம் அலாதி பிடிமானம் உண்டாகிறது. அவனுக்கும் அந்த பிடிப்பையே உறுதிப்படுத்தி கொடுப்பதற்காக பரமாத்மா தம் ஸ்வரூபத்தில் ஒன்றை இன்னொன்றிடம் ஒரு சமயத்தில் குறைத்து கொள்கிறார். தஞ்சாவூர் சீமையிலே எடுத்துக்கொண்டால் திருக்கண்டியூர் பரமசிவனை மகாவிஷ்ணுவுக்கு முன்னால் குறைத்து காட்டுகிறார். பிரம்மசிரசை கிள்ளியதால் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்ட சாபத்துக்கு அவர் மகாவிஷ்ணுவிடம் சாப விமோச்சனம் பெறுகிறார். அடுத்தாற்போல் திருவிழிமலையில் அந்த மகா விஷ்ணு பரமசிவனுக்கு முன்னால் குறைந்தாற்போல் இருக்கிறார். அங்கே விஷ்ணு சிவனுக்கு பூஜை பண்ணுகிறார்.
ஒவ்வொரு கமலமாக சிவசகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்கிறார். கடைசியில் ஒரு கமலம் குறைகிறது. உடனே புண்டரீகாட்சனான அதாவது தாமரை கண்ணனான பெருமாள் தன் கண் ஒன்றையே பறித்து அர்ச்சனை செய்கிறார். ஈஸ்வரன் பிரசன்னமாகி அவருக்கு சக்கரம் வழங்குகிறார். இங்கே நேத்ராத்மனேஸ்வரர் என்றே ஈஸ்வரனுக்கு பெயர். கண்டியூர் கதையை கேட்கிற போது பெருமாள் மகாபாரதத்தையும் சாபத்தையும் போக்குகிற பரமா கருணமூர்த்தியாக என்ற பாவத்தையே சாரத்தை தான் நாம் கிரகிக்க வேண்டும். அப்படியே திருவிழிமிழலை புராணத்தில் தன் கண்ணை கூட தயங்காமல் கொடுத்ததுதான் பக்தி என்னும் சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவரை விட எவர் உசத்தி அல்லது தாழ்த்தி என்று பார்ப்பதை முக்கியமாக நினைக்கக்கூடாது. முன்பெல்லாம் லாந்தர் விளக்கு தான் இருந்து வந்தன. அதில் 4 பக்கமும் கண்ணாடி போடப்பட்டது மாதிரியும் உண்டு. நாம் இந்த முப்பட்டை லாந்தரை பார்ப்போம். கண்ணாடிக்குள் விளக்கு ஏற்றி வைத்திருக்கும். அதன் ஒளி 3 பக்கத்திலும் கண்ணாடி வழியாக வெளியே வரும். சில சமயங்களில் அலங்காரமாக இந்த கண்ணாடி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்ணம் பூசியிருப்பார்கள். உள்ளே இருக்கிற ஒரே ஒளி அந்தந்த பக்கத்து கண்ணாடி வழியாக வருகிற போது அதனதன் வர்ணமாக தெரியும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற 3 காரியங்களை ஒரே பரமாத்மா பண்ணுகிறது. ஒரே சைதன்யம் அதாவது அறிவொளிதான் 3க்கும் காரணம். அந்த சைதன்யம் முப்பட்டை லாந்தருக்குள் இருக்கிற விளக்கு மாதிரி. 3 பட்டையில் 1 சிவப்பு கலர் பூசியிருக்கிறது. அதன் சிருஷ்டி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் சுத்த வெளிச்சத்திலிருந்து சிவப்பை பிரித்தால் பாக்கி 6 கலர்களும் கூட பிரிந்துவிடும். ஒன்று பலவாக ஆகிற சிருஷ்டிதான் இது. அதனால்தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மண சிவப்பு நிறமாக சொல்வது. முப்பட்டையில் கண்ணாடியில் இன்னொன்று நீலம். சயின்ஸ் படி நிறமாலையின் கடைசியில் உள்ள வயலட் அதுதான். ஆரம்பம் சிவப்பு இன்ஃப்ராரெட், முடிவு வயலட் அல்ட்ரா வயலட். சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்தையெல்லாம் பரிபாலித்து கொண்டிருக்கும் போதே இந்த லோகம் என்பது தன்னில் தானே நிறைந்த பூர்ண சத்தியம் இல்லை, இது பரமாத்மாவின் வேஷம்தான், அவருடைய லீலைதான் என்று ஞானத்தினால் காட்டிக் கொண்டிருக்கிறவர் மகாவிஷ்ணு. அந்த ஞான அக்னியில் லோகமெல்லாம் கரியாகிறது. ஒரு வஸ்து அடியோடு நீற்று போய்விடாமல் தன் ரூபத்தோடேயே ஆனால் வர்ணத்தை இழந்து கரிக்கட்டையாக நிற்கிற நிலை இது. லோகம் என்று ஒன்று இருக்கவும் இருக்கிறது. ஆனால் அதன் தனி குணம் மாயை, எரிந்து கரிந்து அனுபவம், அதுவும் விஷ்ணுமயமே என்று தெரிகிறது. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். கரியான் நீலமேனியன் என்றெல்லாம் விஷ்ணுவை சொல்லுகிறோம். நீலம், கருப்பு, வயலட் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கிற ஒரே வர்ணங்கள். பரமாத்மா முத்தொழிலுக்காக ஒரு முப்பட்டை லாந்தர் மாதிரி இருக்கிற போது நீலப்பட்டை வழியாக உள்ளே இருக்கிற ஒளி வருகிற போது அதை விஷ்ணு என்கிறோம். முப்பட்டை லாந்தரில் 3வது பக்கம் கண்ணாடிக்குள் கலர் பூசாமல் உள்ளபடியே விட்டிருக்கிறது. ஞானத்தில் எல்லாம் எரிகிற போது முதலில் கரிக்கட்டையாக ஆயிற்று. அந்த கரியையும் எரித்தால் எல்லாம் சாம்பலாகி விடுகிறது. ரூபம் என்பதே இல்லாமல் நீற்று பொடியாகி விடுகிறது. இப்போது நிறமும் மாறி கருப்பு, அத்தனையும் வெள்ளை வெளியர் என்று ஆகிவிடுகிறது. வெளுப்பு சுத்த வெளிச்சத்திற்கு ரொம்ப கிட்டின வர்ணம். அந்த வெளிச்சத்திலிருந்து வந்த எல்லா கலர்களும், அதாவது பரமாத்மாவிடமிருந்து உண்டான சகல பிரபஞ்ச வியாபாரங்களும் அடியோடு அடிபட்டு நீற்று போய் அந்த பரமாத்மா மட்டுமே நெஞ்சி நிற்கிற நிலை இது. நிற்பது நீரு, எல்லாம் போனாலும் நிலைத்து நிற்கிற நிலை இது. மகா பஸ்மம் என்கிற பரமேஸ்வரன் அதுதான். சம்ஹாரம் என்கிற பேரில் எல்லாவற்றையும் அழிக்கிற போது அது கொடூரமான காரியமாக தோன்றினாலும் அழிப்போடு நிற்காமல் ஆதாரமான சத்தியத்தில் சேர்க்கிற பரம கருணைமயமான காருண்யமான தொழிலைத்தான் சிவபெருமான் செய்கிறார். விஷ்ணு லீலையோடு சேர்த்து சேர்த்து ஞானத்தை தந்தபோது நானாதினுசான சர்வம் லோகம் ஜெகத் என்பது ஒரு கரிக்கட்டை மாதிரி பார்வைக்கு தெரிந்தது. அதனால்தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்கிறது. இப்போது லீலையெல்லாம் முடிந்து சம்ஹாரம் என்ற பரமஞான நிலை வந்திருக்கிற போது சர்வமும் இல்லை, ஜெகத்தும் இல்லை. அதனால்தான் சிவமயம் என்று மட்டும் சொல்கிறோம். ஒரே விளக்குதான் பிரம்ம சைதன்யம். அதுவே சிவப்பு பட்டை வழியாக தெரியும் போது பிரம்மா எனப்படுகிறது.
நீலப்பட்டை வழியாக பார்க்கிற போது அதுவே விஷ்ணு வர்ணம். வர்ணம் பூசாத டிரான்ஸ்பரண்ட் வெளுப்பு கண்ணாடி மூலம் பார்த்தால் அதுவே சிவன். ஓருருவே மூவொருவாய் என்றுதான் நம் பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பிலாசபியைத்தான் சொல்ல வேண்டும், ஒரு சித்தாந்தத்தைத்தான் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் திறந்த மனசோடு விசாலமான பார்வையோடு தங்களுக்கு தோன்றிய சத்தியங்களையே சொல்லிக் கொண்டு போன மகாகவிகள் எல்லோரும் ஒரே வஸ்துதான் மும்மூர்த்திகளாக 30 கோடி தேவதைகளாக ஆகியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாணன் சர்க்க ஸ்திதி நாச ஹேதவே, சர்க்கம் என்றால் சிருஷ்டி என்று ஒரே வஸ்துவை 3 தொழிலுக்காக 3 ஆனதாக சொல்கிறான். காளிதாசனும் ஸ்பஷ்டமாக ஏக ஏவ மூர்த்தி பிபதே திரிதசா, ஒன்றுதான் பரமாத்மா, அது முத்தொழிலுக்காக 3ஆக பிரிந்தது என்கிறான். 14 புராணங்கள் என்பனவற்றில் சைவமானவைதான் பிரமாணமும் உடையவை, வைஷ்ணவமானவைதான் பிரமாணமுடையவை என்று கட்சி கட்டினால் கட்சிதான் நிற்குமே ஒழிய சண்டைதான் மிஞ்சுமே தவிர தெளிவு உண்டாகாது, சாந்தி பிறக்காது.